ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் லாவண்யா மேம் கிளாஸில் லாஸ்ட் ஃபெப்ரவரி ஜாயின் பண்ணேன். இன்ன வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் என்னோட கிளாஸஸை. என்னோட சக்ஸஸ் பற்றி நான் சொல்லணுன்னா, நான் ஒரு ரிசர்ச்சர். நான் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம். எங்களுக்கு நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். நிறைய பேப்பர் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு கண்டிஷனில் தான் நான் லாவண்யா மேம் செஷன் நான் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னோட ஜாபுக்காக தான் நான் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணி யூனிவர்ஸ் கனெக்ஷன் எவ்ரி வீக் பண்ண என்ன ஆச்சுன்னா, ஐ காட் மெனி கைடன்ஸ். எப்படி அந்த பேப்பர் எழுதணும் எல்லாமே எனக்கு அந்த டாக்டர்ஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சது. Now I have published 3 papers. இந்த ஜான்வரியோட ஐ ஹவ் பப்ளிஷ்டு 3 பேப்பர்ஸ். இப்போயே நிறைய எழுதிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த ஜேர்னியில் ஐ வாண்ட் டு ஆட் சம் பாயிண்ட்ஸ். நான் மணி மேனிஃபெஸ்டேஷன் ஆக்சுவலாக நான் பண்ணேன். நான் ஜாப்க்காக தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு நிறைய மணி கூட கிடைச்சது. இதில் நிறைய அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது தான் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு டைமும் நம்ம இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷனில் போகிறப்ப ஒரு டைமும் நம்மளை சுற்றி எல்லாமே என்விரான்மெண்ட்டே சேஞ்ச் ஆகிறத நான் ரியலைஸ் பண்ணேன். நிறைய எனக்கு மணி கிடைச்சிது, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நான் எல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் அதுக்காகவும் மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணல. ஸோ இது எல்லாமே எனக்கு அடிஷ்னலாக அந்த பெனிஃபிட்ஸும் கிடைச்சிச்சு. ப்ளஸ் அடுத்து என்னன்னு பார்த்தா என்னோட ரிலேஷன்ஷிப்பில் பல மனஸ்தாபங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகி எல்லாமே சமாதானமா அப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஸோ யூனிவர்ஸ் நம்ம கூடவே இருக்காங்க எப்பவும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு. நான் இப்போ எனக்கு ரீசெண்டா ஐ காட் மை வீசா ஆல்சோ. ஐ எம் சோ 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 ஹாப்பி. இது எல்லாத்துக்கும் யூனிவர்ஸ் தான் காரணம். யூனிவர்ஸோட கனெக்ஷன் இல்லாம, யூனிவர்ஸோட அருள் இல்லாம டெஃபினட்டா கிடைக்காது. அதை கிடைக்க வச்சதுக்கு முக்கியமான காரணம் லாவண்யா மேம். அவங்க வெரி டவுன் டு எர்த்ன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹம்பிளா எல்லார்கிட்டயும் பேசிட்டு, ரொம்ப கேஷுவலா டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம என்ன சொல்றது, சில பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ணவே முடியாது. அதெல்லாம் கரெக்டா பேசுவாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை பேசுவாங்க. ஆக்சுவலா அதுவே ஒரு பெரிய என்ன சொல்றது, நம்ம இதுதானே யோசிச்சுட்டு இருந்தோம், கரெக்டா அவங்க பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கும். நான் மட்டும் இல்ல, இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருமே அதை தான் நாங்க ஃபீல் பண்றோம். இது பெருமைக்காகவும் சொல்லல. ஸோ லாவண்யா மேம் ஒரு கிளாஸ்லயுமே ஷி ஹாஸ் கிவ் அஸ் சம் டைம் ஃபார் டவுட் கிளியரிங் செஷன்ஸ். அது இல்லாம நிறைய டவுட் கிளியரிங் செஷன் செப்பரேட்டா ஷி வில் கண்டக்ட். அதுல எல்லாம் ஜாயின் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கோம். இந்த மாதிரி இருக்கு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறது மூலமா இப்போ பாத்தீங்கன்னா ஐ எம் ஃபீலிங் மோர் கான்ஃபிடென்ட் அபவுட் மை ஒர்க். அதுதான் நான் சொல்லணும். ஸோ நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். ஸோ யூனிவர்ஸும் த்ரூ லாவண்யா மேம் மூலமாகவும் நான் ஒரு ரைட் டைரக்ஷன்ல நான் போயிட்டு இருக்கேன் என்னோட ஜாப் மேனிஃபெஸ்டேஷன்ல அப்படின்றது தான் நான் சொல்லணும். ஸோ திஸ் இஸ் மை ரியல் சக்சஸ் ஸ்டோரி. ஸோ ஐ எம் மேக்கிங் த பாத் டுவர்ட்ஸ் மை சக்சஸ். ஸோ அதுக்கு உறுதுணையா இருக்க யூனிவர்ஸுக்கும் லாவண்யா மேமுக்கும் என்னோட கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.